சனி பெயர்ந்துட்டாரு. நான் சனி பெயரலன்னு சொல்லவே இல்லையே. சனி வந்து இந்த இத தாண்டி வரணும். உங்களுக்கு வந்து மேஷம், ரிஷபத்த தாண்டி வர்றவரையிலும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஒரு 7 வருஷத்துக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இந்த இயற்கை பேரிடர்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். வயநாட்ல பார்த்தோம். இப்போ ரீசென்ட்டா வந்து ஸ்விட்சர்லாண்ட பார்த்தோம். தமிழ்நாட்டிலேயே 2, 3 சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டோம். அத தாண்டி உலகம் பூரா நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். போர் நடந்துட்டு இருக்கு பார்க்குறோம். போர்னால இப்ப காசால வந்து எத்தன 1000 உயிர்கள் போயிருக்குன்றத நம்ம கண்கூடா பார்க்குறோம். அங்க வந்து குண்டடிபட்டு செத்தவங்களோட இன்னைக்கு இனிமேல் பட்டு பசியினால செத்து போறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். பாவம் மக்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, குழந்தைங்களுக்கு பால் இல்ல. ஆயிரக்கணக்கான ரூபா குடுத்து தான் ஒரு பாட்டில் பாலே வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த லெவல்ல இப்போ நெலைமை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். உக்ரைனுக்கும் அந்த நெலைமை தான் வரும். ஏன்னா ஜெலன்ஸ்கி பண்ணதும் இப்போ ரொம்ப பெரிய தப்பு இது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணது. ஸோ இதெல்லாம் எஸ்கலேஷனுக்கான விஷயங்கள் தான். இதெல்லாம் இப்போதைக்கு முடிய போறதில்ல. அது கன்ஃபார்ம் அது. ஸோ அத தாண்டி இயற்கை பேரிடர்களும் அங்கங்க நடக்கும்.